எனக்கான வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, அது இத்தனை நாளாக நம்ம கம்ப்ளீட் பண்ண பார்த்தீங்கன்னா நீங்கள் கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இது இன்னொரு ட்ரிப்பு தான் நம்ம போக போகிறோம். சரி, இன்றைக்கி ஒன்று ட்ரிப்பு நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். பட் நம்ம இன்றைக்கி ஒரு ஹோட்டலில் வந்து பார்த்திங்கன்னா சாப்பிட்டேங்க. அந்த சாப்பாடு பார்த்திங்கன்னா அருமையாக இருந்துச்சு. அந்த ஹோட்டல் பார்த்திங்கன்னா எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம சென்னை மெரினா பீச் ஓரம் தான் இருக்குது. இன்னொன்று எனக்கு பாருங்க, மெரினா பீச்சு பக்கம் பாருங்கள், கடல் தெரியுதா? அங்கே தேங்காய் தோப்பெல்லாம் அதிகமாக இருக்குது. பஸ்ஸு பார்த்திங்கன்னா நம்ம பஸ்ஸுங்க தான் இருக்குது, இங்கே தான் இருக்குது. இந்த ஹோட்டலுகளில் பார்த்திங்கன்னா சாப்பிட்டிங்கன்னா அருமையாக இருக்குது. எல்லாம் பார்த்திங்கன்னா ரேட் கம்மியாக தான் இருக்கும், சொல்லிக்கிற அளவுக்கெல்லாம் அதிகமாக இல்லை. ஓகேவா? அந்த கடை முழுசாக வியூ காட்டுருவாங்க. இந்த கடை எங்கே இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஓகேவா? பாருங்கள், இங்கே தான் நம்ம கடை. இந்த இடத்துல பார்த்திங்கன்னா எப்படி இருக்குன்னு பாருங்கள். ஃபுல்லாக சாஸ்லேருந்து எல்லாமே கொடுக்குறாங்க. ஈவினிங் டைமில் பார்த்திங்கன்னா மீன் இப்போ எல்லாமே இருக்குது. எதை வேணாலும் நம்ம வந்து வாங்கிக்கலாம். இந்த கடை எங்கே லொக்கேட்டுன்னு பார்த்திங்கன்னா மெரினா பீச்சு தாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ட்ரிப்பை ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இன்றைக்கி என்னோடய வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். வண்டி பின்னாடி என்ன ஆகுது? இப்படி ஒன்று ஏற்றியாச்சு. இன்றைக்கி நம்ம வீடியோ ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி யாரும் புதுசாக வீடியோ பார்க்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனுக்கும் வரும். மறக்காமல் எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். யூடியூப்பில் இப்போ தான் வீடியோ நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ். இந்த கேமில் பார்த்தீங்கன்னா நான் இது வரையும் விளையாடுனதுலே பாருங்கள், இன்றைக்கி தாங்க எனக்கு ஃபுல் எக்ஸ்பீரியன்ஸாக இப்படி ஒரு கேம் இருக்குதா, இந்த இதுவும் ஃபெசிலிட்டிஸ் எல்லாம் இருக்கா, இந்த மாதிரி ஆச்சரியப்பேர் வச்ச இடம் தான் பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு அந்த ஹோட்டல் கடை சொன்னல அந்த ஏரியாவில் இந்த சைடு பார்த்திங்கன்னா சைடு ஃபுல்லாகவே அருமையாக இருக்குது. எங்கேயோ ஒரிஜினலாக பார்க்குற மாதிரி இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அப்படியே எனக்கு ஒரு ஆச்சரியம், என்னடா பண்ணி வச்சுருக்கீங்கன்ற மாதிரி ஃப்ரெண்ட்ஸ். என்னடா பண்ணி வச்சுருக்கிறீங்கன்ற மாதிரி பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். சொல்ல வார்த்தையே இல்லை, அவ்வளோ இதாக பண்ணி வச்சுருக்குறோம். ஏன் இந்த கேமு லேக் அடிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம மொபைலோட ப்ராப்ளம் தான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ ரெக்கார்ட் பண்ணி போகிறதுனால மொபைலோட லேக் அடிக்குது கொஞ்சம். மறக்காமல் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. புதுசாக மொபைல் வாங்கினப்போ நானே உங்களுக்கு புது மொபைலில் வீடியோ போடுறேன். மறக்காமல் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம கிவ்வே பற்றி சொல்ல போகிறோம். என்னென்னா இதுக்கு முன்னாடி ஓல்டு வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்களானா உங்களுக்கு தெரியும். பழைய வீடியோ அதில் கிவ்வேக்கு என்னென்ன பண்ணியிருக்கேன்னு சொல்லியிருப்பேன். அந்த வீடியோ மறக்காமல் போய் பாருங்கள். அப்போ தான் கிவ்வேக்கான என்னென்ன பண்ணணுன்னு எல்லாம் சொல்லியிருப்பேன். சரி, இருந்தாலும் இந்த வீடியோவும் உங்களுக்கு கிவ்வே பற்றி சொல்கிறேன். அது நீங்கள் என்ன பண்ணணும்னா முதல்ல யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும், ஃபஸ்ட் மெத்தடு. செகண்ட் மெத்தடு பார்த்திங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும், மறக்காமல் ஒவ்வொரு வீடியோ கமெண்ட் பண்ணியிருக்கணும். அவ்வளோதான். மற்றவங்க மாதிரி ஷேர் பண்ணுங்க அப்படிங்கிறதெல்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஓகேவா? நமக்கு ஷேரே வேணாம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் கமெண்ட், லைக், சப்ஸ்கிரைப் இது 3 பண்ணால் கூட போதும் ஃப்ரெண்ட்ஸ். நான் உங்களுக்கு கிவ்வே கொடுப்பேன். அதை எப்போ கொடுக்குறேன்னு பார்த்தீங்கன்னா 2000 சப்ஸ்கிரைபர் வந்துச்சுன்னா உடனே கிவ்வே கொடுப்பேன். அப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நீங்கள் டேட் 25 ஆயிடுச்சு. ஆச்சுங்களா? சீக்கிரமாக எனக்கு சப்போர்ட் மட்டும் பண்ணுங்கன்னு உங்கள்கிட்ட வேறு எதுவுமே கேட்கல. மறக்காம வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம எப்போ கிராஸ் ஆகி போகலான்னு நினைக்கிறோமோ அப்போ ஒன்றா ஒருத்தர் குறுக்க வருவோம்.
அந்த இடத்துல வரும் பாரு கோவம் இருக்கும். பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், பக்கமான வியூஸ்லாம் பயங்கரமாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். பெட்ரோல் பங்க் எடுத்துகிட்டு போய் கடலில் போட்டுக்கிறான் பாரு, அதுதான் ஹைலைட்டு. இந்த மேப்பு கடைசி வரை லோடாகி ரன் ஆகிக்கிட்டு இருந்தால் நல்லாயிருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா லோடாகும் அடிக்கடி, அதுவும் ஒரு வருத்தமான செய்தி தான். ஏதோ பாருங்க, இந்த ஆம்புலன்ஸ் வேறு ஆப்போசிட்டில் எதுவும் வராமல் சரி. எவ்வளோ ஒயிட்டு மேடு, பயங்கரமான ரோடாக இருக்கும் போல், பயங்கரமாக இருக்கும் போல் வழி. பார்த்து டைம் என்ன, 9 மணி. 9லேருந்து 10, 10லேருந்து 11. ஒரு 2 ஹவருக்கு இது ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் பஸ்ஸுக்கு கம்பெனிக்கு போகிறேன். நீங்கள் மறக்காமல் என்ன வேலைக்கு போடுங்கன்னு மறக்காமல் கம் பண்ணுங்கள். நான் பார்த்திங்கன்னா தருமபுரி டிஸ்ட்ரிக் தான் வேலை. பார்த்திங்கன்னா ஒசூர் டிஸ்ட்ரிக் பக்கம், ஒசூர் டிஸ்ட்ரிக் கிருஷ்ணகிரி டிஸ்ட்ரிக்கு ஒசூர் பக்கம் டாடா எலக்ட்ரானிக்ஸ் கம்பெனியில் வேலை செய்கிறேன். நீங்கள் மறக்காமல் எந்த ஊரில் என்ன கம்பெனி வேலை செய்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் எந்த கம்பெனி நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம பேசிக்கலாம் நேரில் பார்த்து எங்காச்சும். ஹார்ன் ஏதாச்சும் நவரானுங்களா பாரு, வண்டி இவ்வளோ நேரம் வரல, அப்போ நவர மாட்டானுங்க. வண்டி வந்து பின்னாடி அப்படி ஒன்றும் தெரியாதுனாட்டுமே போனோம். எங்கேருந்துறாவும் வரானுங்களாண்டி, வண்டி ஓட்ட தெரியாதுன்னு வண்டியை ஊற்றுன்றான் அம்மாயினா. அடுத்த மேப் லோட் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். லோட் ஆகும். என்னடா ஒன்றும் மேம்களோட டக்குன்னு ஆக சொல்ல ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். ரிட்டன் பேசஞ்சர்ஸ் டு ஸ்டேஷன். எவ்வளோ தூரம் ரன் பண்ண வேண்டியதாக இருக்குது. இந்தியாவும் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்குது. பட்டு என்ன ஒரே ஒரு சின்ன கொஞ்சம் கிராஃபிக்ஸ் மட்டியாகிற மாதிரி இருக்குது. அது நாம் தான் வண்டிக்கு போவோம் ஃப்ரெண்ட்ஸ். எவன் வேறு அடிச்சுக்கிட்டு விளாண்டுக்கிட்டு இருக்கிறது. நம்ம நேராக போய் நம்ம கேரேஜில் ரெடி பண்ணிக்கலாம் வண்டி. அங்கே 5 ரூபா 12 ரூபா வரான். இவன் அதுக்கு 20 ரூபா 10 ரூபா 20 ரூபா 25 ரூபா ஆக்குவான். அதெல்லாம் குத்துக்கொண்டு உட்கார முடியாது. இருக்கிறதுல ஒன்று தான் ஃப்ரெண்ட்ஸ் கஷ்டமே. இது சம்பாதிச்சுக்கா செலவழிக்க மனசு வராது ஃப்ரெண்ட்ஸ். இதெல்லாம் நவரான ஆன் அடித்தா கூட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ அதை நான் எப்படி சொல்லணும் ஒன்று நினைக்கிறேன். 10 minutes வீடியோ தான் ரெக்கார்ட் பண்ணுவேன். ஏன்னா அதுக்கு மேலே ரெக்கார்ட் பண்ணால் லேக் அடிக்குது. ஒரு சில நேரத்தில் அதுக்கு முன்னாடி லேக் அடிக்கும். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் வீடியோ நான் முடிய போகிறேன். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். புதுசாக யாராச்சும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்போ நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். மறக்காம எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ். நான் இன்றைக்கான வீடியோ நான் இதோடு முடிக்கிறேன். மீண்டும் உங்களை நாளையிலேருந்து சந்திக்கிறேன். நாளைக்கு வீடியோவில் பார்க்கலாம். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். புதுசாக யாராச்சும் வந்தீங்கன்னா
மேடம் அந்த கிவ்வேலாம் மைண்ட் செட்டில் வச்சுக்கோங்க, ஞாபகமாக சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கிவ்வே ஆட்டோமேட்டிக்காக நானே உங்களுக்கு கொடுப்பேன். ஓகேங்களா? எந்த வித ப்ராப்ளமும் வராமல் நான் உங்களுக்கு கொடுப்பேன். என்னை நம்பி கொடுங்க. வண்டி இங்கே நிறுத்தலாமா இல்லை எங்கன்னா குப்பையில் நிறுத்தலாமா? குழியா பெயிண்ட். ஓப்பா, உங்கள் வண்டி மேலே ஏறாதுன்னு தெரியாதே. நீ எடுத்து போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். பை பாய், டாட்டா, பை பாய், see you ஃப்ரெண்ட்ஸ்.